ஏற்கனவே இருக்கிற வீடை மாற்றலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், வாடகை வீடு, சொந்த வீடு தான் வாங்க முடியாது, அட்லீஸ்ட் ஒத்திக்கு போகல லீஸுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறேன், அதுவும் நடக்கலை. அல்லது டூ வீலர் தான் வச்சுருக்கிறேன், கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், பழைய ஓட்ட உடசல் டூ வீலர் வச்சுருக்கிறேன், அதை தூக்கி போட்டுட்டு புது வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு இதில் எப்போ வாங்கிறது, ஏது வாங்கிறது, அதற்கான இந்த அமைப்புகள்லாம் வரலையே என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல புதிய வாகனம், நல்ல வீடு போன்றவைகள் அமையக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கின்ற அமைப்பில் கண்டிப்பாக அமையும். இன்னும் ஒன்றையும் சொல்லணும், அம்மா மேலே வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு இந்த தடவை ஒரு பெரிய மாறுதல் கண்டிப்பாக இருக்கும். தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. போன மாதம் வரைக்கும் நம்மளுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை, நீ சரியில்லை, நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அம்மா நம்முடைய நிலைமையை பார்த்து மனமிறங்கி பரவாயில்ல, இந்த குழந்தை கேட்குறதையும் செய்யலாம் என்கின்ற மாதிரியான சில சூழல்கள் இப்போது அப்படியே அத்தனையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்க அம்மானா கண்ணில் தண்ணி வந்துடும்.